ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் பிக்கிங் ரோபோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆப்பிள் பிக்கிங் ரோபோட் இது வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னா வாஷிங்டன் யூனிவர்சிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆப்பிள் பிக் பண்ணுறதுக்கு இந்த ரோபோட் வந்து பயன்படுது. ஸோ மெயினாக ஏன் வந்து இந்த ரோபோட் கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ வாஷிங்டன் பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்காங்க. ஸோ லேபர் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்கம் கம்மியாக இருக்குது. அது மாதிரி அவங்களே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த இந்த ரோபோட்டை வந்து ஆப்பிள் பிக்கிங் ரோபோட்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளில் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் லைக் 100%க்கு 87% ஆஃப் ஆப்பிள் வந்து இது பிக் பண்ணி டேமேஜ் இல்லாமல் பிக் பண்ணிடும். கிளிக் பண்ணி இது மாதிரி வேற வேற எந்த பர்பஸ்க்கு அக்ரிகல்ச்சர் எந்த பர்பஸ்க்குனாலும் இந்த ரோபோட்டை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ பட் இது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இது டூ த்ரீ பவுண்ட்ஸ், அதாவது ஹை வெயிட். இது வந்து ரொம்ப அதிகமான எடை உள்ள ஒரு ரோபோட். ஸோ பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இப்ப எப்படி அவங்க கொண்டு வராங்க, லைக் ஹியூமன் ஆர்ம், அதாவது ஹியூமன் ஆர்ம் எப்படி ஆப்பிள்ல வந்து பிக் பண்ணுவோமோ அதே மாதிரி அதுல வந்து அதே டெமான்ஸ்ட்ரேஷன் மாடல் வந்து அதுல மேனிபுலேட் பண்ணி அதில் இன்ஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஆர்ம் வச்சு பண்றாங்க. அது வந்து இந்த ஸ்டெம்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஸ்டெம் பொசிஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஃபியூச்சர்ல என்ன பண்றாங்க, இதோட வெயிட்டை வந்து லைட் வெயிட்டா, அதாவது லைட் வெயிட்டான ஒரு பிக் பிக் பண்ற மாதிரி ரோபோட்டை வந்து ஃபியூச்சர்ல வந்து கொண்டு வராங்க. ஸோ தேங்க்யூ.